பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 12 அக்டோபர் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஊராட்சிகளின் தேவைகள் உடனடி நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் 10,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை இணைய வசதி மூலியமாக ஒன்றிணைச்சு கிராம சபை கூட்டம் தமிழ்நாடு தான் நடத்தியிருக்காங்க. சரியா, இதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. 10,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை இணைச்சு ஒரே கிராம சபை கூட்டமாக நடத்தியிருக்காங்க. இது பேர் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் நம்ம அரசு. சரிங்களா, அதாவது இந்த கிராம சபை கூட்டம் மூலியமாக அவங்களுக்கு தேவையான தகவல்களை வாங்கி அது வந்து மக்களுக்கு சேவையாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான திட்டம் பேர் நம்ம ஊர் நம்ம அரசு அப்படின்ற பேரில் மிகப்பெரிய கிராம சபை மக்கள் காலந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு. சரிங்களா, இதில் ஒரு சில முக்கியமான திட்டங்கள் வந்து உடனடியாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். சரியா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலயமா 2 வருஷத்தில் 7,000 கோடியில் செயல்படுத்த போகிறாங்க. இந்த திட்டம் 2 லட்சம் வீடுகள் வந்து கட்டுறதுக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. சரியா, அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானது. எத்தனை ஆண்டுகள்லன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளில் எவ்வளோ ரூபாய் ஒதுக்கியிருக்காங்கன்னா 7,000 கோடி ரூபாய். எத்தனை வீடுகள் அப்படின்னா 2 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான திட்டம் தான் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். சரியா, சரி ரைட், அடுத்தது பார்க்கலாம். ஸோ சீனாவோட பொருளுக்கு வந்து கூடுதலாக 100% வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சீன பொருளுக்கு 30% வரி விதிச்சிருக்காங்க. இனி 100% கூடுதலாக விதிச்சார் அப்படின்னா 130% சீன பொருட்களுக்கு வரி இருக்கும் அமெரிக்காவில். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்திய பொருட்களுக்கு 50% தான் வரி விதிச்சிருக்காங்க. அப்போது இந்திய பொருட்கள் மீதான மக்களோட பார்வை திரும்பும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சைனாவுக்கு 100% வரி கூடுதலாக விதிச்சாப்புல அப்படின்னா நம்மளோட பொருட்கள் மீது மக்களோட நாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி ரைட், ஓகே. இதில் அமைதிக்கான நோபல் பரிசு வேறு பயங்கரமாக கேட்குறாப்புல. ரைட், பரவாயில்ல, வேறு ஆளுக்கு கொடுத்துட்டாங்க நோபல் பரிசை. சரி, அடுத்தது இந்தங்க ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 2 வேளாண் திட்டங்களை வந்து துவங்கியிருக்காரு பிரதமர். ஒன்று வந்து என்ன அப்படின்னா தன்தானிய கிருஷி திட்டம், இன்னொன்று பருப்பு உற்பத்தி தற்சார்பு திட்டம். இந்த 2 முக்கிய திட்டங்கள். சரிங்களா, தன்தானிய கிருஷி திட்டம், பருப்பு உற்பத்தி தற்சார்பு திட்டம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2047 நம்ம பார்த்தோம்ல, அதாவது விஸ்கிட் பாரத் வளர்ந்த பாரதம் அதை எட்டுறதுக்கு இந்தியா வந்து தற்சார்பை உணவுத்துறையில் தற்சார்பை எட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது பருப்புகளோட பருப்பு வகை உற்பத்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ மெயினாக வாணிப பயிர்னு எடுத்துக்கிட்டோன்னா கரும்பு, உணவு பயிர்னு எடுத்துக்கிட்டோன்னா நெல், கோதுமை, சோளம். இது 3 முக்கியமான உணவு பயிராக இருக்குது. இதில் வந்து தற்சார்பு அடைஞ்சிட்டோம், உபரியாகவே இருக்குது. நம்ம ஏற்றுமதி கொண்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அரிசியை. ஸோ விவசாயிகள் வந்துட்டு பருப்பு வகைகள் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2030 வருஷத்துக்குள்ளே 2030 ஆண்டுக்குள்ளே பருப்பு உற்பத்தியோட சாகுபடி பரப்பு 35 லட்சம் ஹெக்டேர் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, அப்போ இது முக்கியம். எந்த ஆண்டுக்குள்ளே அப்படின்னா 2030 ஆண்டுக்குள்ளே பருப்பு சாகுபடியை 35 லட்சம் ஹெக்டேர் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க. சரியா, சரி ரைட்டு. இந்த தன்தானிய கிருஷி திட்டம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா மத்திய அரசோட லட்சிய மாவட்டங்கள் திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்த திட்டம் வந்து இயற்றப்பட போகிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே குறைவான பயிர் உற்பத்தி, குறைவான விளைநிலம், குறைவான கடன் வளங்கள், இந்த காரணிகள் அடிப்படையில் 100 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த பயிர் சாகுபடி, நீர்ப்பாசனம் இதெல்லாம் கொடுக்கறது தான் இதோட முக்கிய நோக்கம். சரிங்களா, தன்தானிய கிருஷி திட்டம் எதுக்குன்னா இப்போது முன்மாதிரியாக இந்தியா ஃபுல்லாக இருக்க ஒரு 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கிறது. அந்த மாவட்டம் வந்து குறைவான பயிர் உற்பத்தி இருக்கும், குறைவான விளைநிலம் இருக்கும், குறைவான கடன் வளங்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு அந்த 100 மாவட்டங்களில் உற்பத்தியை பெருக்கிறது தான். சரியா, 2030-31 ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியை 252.38 லட்சம் டன்னில் இருந்து 350 லட்சம் டன்னாக உயர்த்துறது இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம். சரிங்களா, அப்போ 2030க்குள்ளே 350 லட்சம் டன்னாக பருப்பு உற்பத்தி அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெங்கு காய்ச்சல் தடுப்பு தீவிர நடவடிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இந்த தான். சரியா, என்ன அப்படின்னா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி துவங்கப்பட்டுச்சு.
தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு மாவட்டத்தில் ஒரு இடம் இல்லை, மொத்தம் 38 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது நடைபெறும். இந்த தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களும் இதில் எத்தனை வகையான மருந்துகள் கொடுப்பாங்க அப்படின்னா 17 வகையான மருத்துவ முறைகள், மருந்து இல்லை 17 வகையான மருத்துவ முறைகள் கொடுக்குறாங்க. அப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆகஸ்ட் 2, 2025 துவங்கப்பட்டுச்சு. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடத்தப்படும். 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடத்தப்படும். மொத்தம் 17 வகையான மருத்துவ உதவிகள் இது மூலியமாக வழங்கப்படுது. சரி, ரைட். அடுத்தது வேறு இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் சோசியலிச தலைவர் நம்ம ஸ்கூல் புக்கில் இருப்பாங்க, சரிங்களா? இவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். இப்போ பீகார் எலெக்ஷன் வரப்போகிறதுனால அந்த முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வர்றாங்க. சரி, நம்மளுக்கு தேவை என்னென்னா லோக் நாயக் ஜேபி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறவர் யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியதுன்னா இது ரொம்ப முக்கியம். என்னென்னா வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உதவ நிர்பயா நிதியிலேருந்து 854 மையங்கள் புதுசாக உருவாக்க போகிறாங்க. சரி, ஆக்சுவலாக என்னென்னா சிறார் நீதி குழு, யுனிசெஃப் இந்தியா இவங்க 2 பேர் சேர்ந்து டெல்லியில் பெண் குழந்தைகளை காப்பாற்றுவது தொடர்பான 2 நாள் தேசிய கருத்தரங்கு நடத்துகிறாங்க. சரியா? அப்போ பெண் குழந்தைகள் காப்பாற்றுவது தொடர்பான 2 நாள் தேசிய கருத்தரங்கு எங்கே நடைபெற்றுச்சுன்னா டெல்லியில். யார் நடத்துனாங்க அப்படின்னா சிறார் நீதி குழுவும் யுனிசெஃப் இந்தியாவும் சேர்ந்து இதை நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கான இலவச பாதுகாப்பு எண் 181 இந்த இன்ஃபர்மேஷனும் உள்ளே இருக்குது. அதே மாதிரி இப்போ குழந்தைகள், சின்ன குழந்தைகள் வந்து தத்தெடுக்கிறாங்கல்ல, அதில் 56% பெண் குழந்தைகளாக தான் இப்போது ரீசெண்டாக தத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மையங்கள், இந்த நிர்பயா நிதி மூலமாக 854 மையங்கள் அமைக்கிறாங்களே, இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா நாடு முழுவதும் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு ஆலோசனை, மருத்துவ உதவி, சட்ட உதவி இது எல்லாமே இந்த நிர்பயா நிதி கீழே வழங்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். சரியா? ரைட். அடுத்து இந்த குவால்காம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முன்னணி செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இதோட சிஇஓ தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானா ஆர் அமோன். இவங்களோட பிரதமர் மோடி சந்திச்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுக்கு வந்து இப்போ செமிகண்டக்டர் உற்பத்தி தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அதோட உற்பத்தி நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. அது சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த சிஇஓ பேர் கிறிஸ்டியானா ஆர் அமோன். சரியா? ரைட். வேறு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எதுவும் இல்லை. இது பார்க்கலாம். என்ன அப்படின்னா உலக ஜூனியர் சாம்பியன் பேட்மிண்டன் போட்டி குவாஹாட்டியில் நடைபெற்றிருக்கு, அஸ்ஸாமில். ஸோ இதில் வந்துட்டு இந்திய அணி வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. சரியா? இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு கலைமாமணி விருது நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 2021 23 வரையும் நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேர் நம்ம படிக்கணும்னு தேவையில்லை. நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது MS சுப்புலக்ஷ்மி விருது. இதுதான் ரொம்ப முக்கியமான விருது. சரிங்களா? இப்போ MS சுப்புலக்ஷ்மி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்பட பின்னணி பாடகர் KJ யேசுதாஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா MS சுப்புலக்ஷ்மி விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேறு அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சுப்பா. நன்றி.